அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைவரோட பேச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னா, மத்திய அரசாங்கம் என்னென்ன குறைகள் இருக்கிறது, மாநில அரசு என்ன குறைகள் இருக்கிறது, நிறைவு குறைவு என்ன அப்படின்றது அழுத்தமாக திருத்தமாக சொல்லியிருக்காரு அவர். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் அம்பேத்கர் சொல்லுவாங்க, நாங்கள் தான் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க, ஆனால் செயல்பாட்டில் கிடையாதுன்றதை முன்வைத்திருக்காரு. அதே மாதிரி மலங்கழித்த தண்ணீரை குடித்தும் அதை திருத்த முடியாத அரசு என்றது ஆணித்தனமும் அக்குத்துவமும் பிரித்து வச்சிருக்கார் பொறுமையாக. இதுதான் உண்மை அப்படின்ட்டு அம்பேத்கர் கொண்ட கொள்கையை இன்னும் பரப்பலைன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறதோடு நிறுத்திக்காதீங்க, அதை பரப்புங்க. சாதியை பிரித்தெடுத்து முன்வைங்க, சாதியை முன்வைக்காதீங்க. சாதிக்கிறத தவிர்த்துட்டு சாதியை தான் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்றத அரசியலை முழுமையாக காட்டுறாரு. ஒரு சில அரசியலில் அம்பேத்கர் பேருக்கு தான் வச்சுருக்காங்க தவிர அவரோட கொள்கையை யாரும் பரப்பலை. அந்த பரப்புரை பற்றி தான் இவர் சொல்கிறார். நாங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம், ஒரே மனதோட அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் லாஸ்ட்டில் அந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க அந்த அரசியலுக்கு வந்தால் மாற்றங்கள்லாம் இருக்கும், ஆனால் நான் மாற மாட்டேன், ஒரே மாதிரியாக தான் இருப்பேன். அரசியலில் உள்நோக்கத்தோடு தான் நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். எங்கள் அரசியல் சாதிகளில் ஒவ்வொரு சாதியை பற்றியும் விரிவாக்கங்கள் கொண்டு வர வேண்டாம், சாதியை வேண்டான்றது தான் முன்வைக்கிறாங்க. அந்த சாதியை ஒழிக்கணுன்றதுக்காக தான் அம்பேத்கர் எழுதின புத்தகத்தை படித்து திருந்துங்க. அதை அரசியல் தலைவர்களுக்கும் இன்க்ளூடாக சொல்கிறாங்க. இங்கே மாதிரி பாரம்பரிய மக்களுக்கு மட்டும் இல்லை, அரசியல் தலைவர்கள் ஃபஸ்ட்டு அந்த சாதியை ஒழிங்க. மதம் முன்வைக்காதீங்க, சாதியை முன்வைக்காதீங்க. எல்லாரும் சமம், பிற்போக்கு உயிர்கள் எல்லாம் சமம் அப்படின்பதை அந்த முன்வைக்கிறாரு. அந்த சாதியை இல்லாத ஒரு நாடாக மாற்றணும் அப்படின்றது அவரோட கொள்கை. திருமணம் ஏன் வரலன்றது ஒரு வாரத்தில் கேட்டிருப்பீங்க. அது சில முட்டுக்கட்டைகள் இருக்கிறதால வரல. அவர் ஏன் வரலன்றது எது விமர்சனம் என்ன மாதிரி விமர்சனம் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சகோதரத்துவமாக தான் பேசியிருப்பார் தவிர யாரும் ஒரு பிரிவினோட பேசியிருக்க மாட்டார். இது வரைக்கும் அவர் பேசினதா எனக்கு தெரியல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் முன்வைங்க. மாநாட்டுக்கு பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. ஆனால் அந்த பேச்சுக்கள் முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. கடுமையான ஒரு விமர்சனத்தை தான் முன் வச்சு இன்றைக்கி நிறைய பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டை இப்படி பேசுறதுக்கான அவசியம் இருக்காது? இல்லை, எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதனுடைய ஒரு நூல் வெளியீட்டில் தலைவர் அவர்கள் நாட்டில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை குறித்து தான் பேசினார். யாரையும் காயப்படுத்தணுன்ற நோக்கத்தோடலாம் பேசலை. இன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது, மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்கள் தலைவருக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. இன்றைக்கி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் நமக்கு கருத்து சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. அப்போ கருத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசாங்கமும் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கமும் மக்கள் விரோத பாசிச செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் தோலுறுத்திருக்கிறாங்க. மிகவும் ஒரு ஆணவ போக்கோடு 200க்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களை யாரும் எதுவுமே பண்ணிட முடியாது என்கின்ற ஒரு மமதை போக்கோடு செயல்பட்ட இந்த அரசை கண்டித்து மக்கள் துணையோடு மக்கள் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு எங்கள் தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சு என்பது மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது, எல்லோருக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் இதை விட வேறு நிகழ்ச்சி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவருக்கு இருக்கலாம், அதை ஒரு மூத்த அரசியல்வாதி, இதை விட பெருசாக இருக்கலாம், இல்லை மற்ற நிகழ்ச்சிகளில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த நூல் அம்பேத்கரை முன்னிறுத்தி பேசுவது அவர் அதை தொடர்ந்து பேசிட்டு தான் வராரு. அவர் இப்படி விமர்சனம் செய்வது சரியா? இல்லை, அண்ணன் திருமா அவர்கள் குறித்து எங்கள் தலைவர் விமர்சனம் எதுவுமே பண்ணலை. அண்ணன் திருமா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தான் வராமல் இருந்திருக்கலாமே தவிர, ஆனால் அவருடைய மனசு முழுவதும் இங்கே தான் இருக்குன்னு பெருமைப்படுத்தி தான் சொல்கிறார். நாங்களும் அண்ணன் திருமா அவர்களை பெருமைப்படுத்துகிறோம். அவர் ஒரு பாசத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர், நேசத்துக்குரியவர். அவரை நாங்கள் எந்த இடத்துலையும் காயப்படுத்த விரும்பலை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிய ஒரு மகத்தான தலைவராக அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் தொடர்ந்து
அண்ணல் அம்பேத்கர் தொடர்பான கருத்துக்களையும் கொள்கைகளையும் தமிழ்நாடு முழுவதும் பரப்பி கொண்டிருக்காங்க. அப்படி பரப்பக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் இது வந்து அவருக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு மேடை. அந்த மேடையை அவர் பயன்படுத்தி இன்னும் பல கோடி மக்களுக்கு அண்ணல் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு மேடை. அந்த மேடையை எங்கள் தலைவர் தளபதி அவர்களோடு பயன்படுத்தி கொண்டிருந்தார்னா இன்னும் அம்பேத்கருடைய கருத்துக்களும் கொள்கைகளும் அவருடைய சாதனைகளும் செயல்பாடுகளும் இன்னும் வெகுஜன மக்களுக்கு போயிருக்கும். வெறும் ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடக்கூடாது, பொதுமக்களும் அனைத்து வெகுஜன மக்களும் அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடணும். அம்பேத்கர் என்பது ஒரு சாதி தலைவர் அல்ல, அவர் ஒரு சாதித்த தலைவர். அம்பேத்கர் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி வட்டத்துக்குள் சுருக்க வேணாம், அவர் வந்து ஒரு பொது நீரோட்டத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எல்லாருக்கும் இருக்குது. அந்த கடமை உணர்ந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இன்று அந்த நிகழ்வுக்கு வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அண்ணன் திருமா அவர்கள் புறக்கணித்தது என்பது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. இல்லை, ஆளுங்கட்சி மத்தியில் என்னத்தை தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை நம்ம ஆளுங்கட்சிக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் இது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2026 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். தலைவர் தளபதி தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் மக்கள் துணையோடு இளைஞர் படையோடு நடக்கப் போகிறது. அதை நீங்கள் விரைவில் களத்தில் பார்ப்பீங்க. இன்றைக்கி தமிழகமே ஏன் மொத்த இந்தியாவுமே தமிழகத்தை திரும்பி பார்க்குற ஒரு நாளாக இருந்திருக்குன்னு நான் சொல்லணும். விகடன் அவங்க அண்ட் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த புக் ரிலீஸ் பண்ணது ரொம்ப ஒரு பெரிய மகத்தான விஷயம். அண்ட் நீங்கள் இதில் யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இவ்வளோ தலைவர்கள் இருக்கும்போது தளபதி அவர்களை இந்த ஒரு புக் ரிலீஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவே அந்த தாவேக்காவோட சக்ஸஸை சொல்லுது. இன்றைக்கி அவர் கொடுத்த ஸ்பீச் வந்து சரி மாஸ். அது மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். சமத்துவம் அண்ட் பெண்கள் உரிமை எல்லாத்த பற்றி நிறைய பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரோட கொள்கைகளை தளபதி மாதிரி ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட எடுத்து செல்லும்போது அதோட ரீச் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன குழந்தைலேருந்து பாட்டி வரைக்கும் ஒரு வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரீச்சு செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அவர் நிறைய கொள்கைகளை முன் வச்சார். முக்கியமாக சொல்ல போனோன்னா இன்றைய தினத்தை ஒரு நேஷ்னல் டேயாக அனௌன்ஸ் பண்ணணும்னு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. அது ரொம்ப ஒரு மகத்துவமான வேண்டுகோள்னு நினைக்கிறேன். அப்புறம் அவரோட மாநாட்டு ஸ்பீச்லேருந்து சில கொள்கைகளை இன்றைக்கும் சொன்னார். சமத்துவம், அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய நிகழ்வு. இன்றைய நிகழ்வு வந்து 2026 எலெக்ஷனில் தளபதி விஜய் அவர்களோட வெற்றிக்கு, தாவேக்காவோட வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு படிக்கட்டாக இருக்குன்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. தமிழ் வாழ்க, ஜெய்ஹிந்த்.